எதிர்க்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சவுண்டு, பெரிய டம்மார்னு ஏதோ பெரிய பாம்பு அடிக்கிற மாதிரி. என்னடாதுன்னு அப்படி வரும்போது வண்டி வந்து இடிச்சு அப்படியே கவுந்துருச்சு. ஒரு 2 வீலர் வந்து குறுக்கால வந்ததால கவுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது 2 வீலர் விழுந்து ஒருத்தருக்கு கால் உடஞ்சி அவர் அட்மிட் ஆயிட்டார். அந்த பக்கம் எதிர்க்க இருந்தாரு. இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஸ்டூல் போட்டு நாங்கள் தான் உட்கார வச்சு எல்லாத்தையும் தம்பி ஹோட்டல்லேருந்து எல்லாரும் வந்து நிற்க வச்சு அவங்கள உட்கார வச்சு அப்புறம் தண்ணி கொடுத்து அவருக்கு கை உடஞ்சி அப்புறம் தலையில் அடி, சரியான அடி அவருக்கு. அப்புறம் இருந்தோம். அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வெயிட் பண்ணியிருந்தோம். வந்த உடனே அப்புறம் ஆம்புலன்ஸ் அவர் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த ரோடு வந்து எப்பயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த சிக்னல் வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு குறுகலான சிக்னல். யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது வருவாங்க. அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா அது. இந்த பேரிகேட் போட்டிருக்காங்க பாருங்க. இதால வந்து ரோடு அப்படியே சின்னதாயிடுச்சு. ஸோ அதால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. அதால வந்து இப்போ அந்த வண்டி வரும்போது அது இடிச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பேரிகேட் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வண்டி போயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு தவிர்த்திருக்கலாம். உண்மையிலே சொல்லப்போனா அது என்ன வேலை நடக்கல. மெட்ரோ ஒர்க்குக்காக போட்டாங்க. அது ஆக்சுவலி போட்டு ஒரு வாரம் இருக்கும் கிட்டத்தட்ட. எந்த வேலையும் நடக்கல. ஒரு ஜேசிபி ஒரு பள்ளம் தோண்டி அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கல. அந்த ஜேசிபி ஒர்க் அப்படியே நிக்குது. ரொம்ப நாளா நிக்குது. அது அப்படியே இதுவரையும் எந்த வேலையும் நடக்கல. பள்ளம் தோன்றதோட அப்படியே நிறுத்திட்டாங்க. அந்த ஒர்க்கு எதுவுமே நடக்கல. அதனால இப்போ இந்த ரோடு சின்னதாயிடுச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடு இருக்கும். கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோடு அப்படியே சின்னதாயிடுச்சு. அதாலேயே இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒரு முக்கிய காரணம் அது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.